பொறுப்பாளி யார் பரிகாரம் என்ன? தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் கரித்து கொட்டும்படியாயிருப்பதற்கு யார் காரணம்? ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாயிருப்பதற்கு பிராமணன்தான் காரணம். யுகாந்தரமாக ஆத்ம ஸ்ரேயசும் தேச சேமமும் லோக சேமமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன்தான் பொறுப்பாளி. பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டான். கடமையை விட்டான். அப்புறம் ஊரை விட்டான். கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான். தனக்குரிய ஆசாரங்களை அதன் வெளி அடையாளங்களை விட்டான். கிராப் வைத்து கொண்டான். ஃபுல் சூட் போட்டு கொண்டான். தனக்கு வேண்டிய ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகீக வடிப்பில் போய் விழுந்தான். அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான். அதோடு அவனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் காப்பியடித்தான். வழிவழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியங்களுக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு, சயன்ஸ், உத்தியோகம், வாழ்க்கை முறை, கேளிக்கை இவற்றில் போய் விழுந்து விட்டான். சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது, இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது என்கின்றன. ஆனால் அதன் பிரகாரம் இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யக்ஞங்களாலும் லோகசேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர். இவனையே உதாரணமாக, வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, எக்ஸாம்பிள், கைடு, மாடல் வைத்து கொண்டார்கள். இப்போது தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு, அவன் கொடுக்கிற உத்தியோகம், அவனுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தானே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் உயர்ந்து விட்டது போல் தாட்பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள். இதுவரை நல்லதற்கெல்லாம் அவனை முன் உதாரணமாக வைத்து கொண்டிருந்த அவர்கள் இப்போது ஒழுங்கு தப்பி போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தை விட்டு நகரவாசம், டவுன் லைஃப், இங்கிலீஷ் படிப்பு, வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றிற்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள். தானும் கெட்டு சந்திர புஷ்கரணியையும் கெடுத்தானாம் என்கிற கதையாக பிராமணன் தானும் தர்மத்தை விட்டு மற்றவர்களுக்கும் அவரவர் தர்மங்களை விடுகிற மாதிரி செய்துவிட்டான். தன் தர்மத்தை விட்டபின் இவனுக்கு உயர்வு எதுவுமே இல்லை. தன் தர்மத்தை செய்யும்போது கூட இவனாக உயர்வு பாராட்ட நியாயமில்லை. ஒவ்வொருவரும் ஒன்றை செய்கிறார்கள், நான் இதை செய்கிறேன் என்றுதான் அடக்கமாக இருக்க வேண்டும். ஆனாலும் தன்னலமில்லாமல் கடும் விரத நியதிகளோடு இவன் தூய்மையாக வாழ்வதை பார்த்து மற்றவர்களே இவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து கௌரவித்து வந்தார்கள். இப்போது அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக எல்லோரும் தன்னை தூற்றும்படி, கரித்து கொட்டும்படி இவனே ஆக்கி கொண்டு விட்டான். இந்து சமூகம் பாழானதற்கு பிராமணன் தான் காரணம் என்பது என் தீர்மானமான அபிப்பிராயம். இந்து சமூகம் பாழானதற்கு பிராமணன் தான் காரணம் என்பது என் தீர்மானமான அபிப்பிராயம்.